ஹலோ ஆல், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவராக ஒரு விஷயத்துக்கு நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும், பொய் சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரியும் நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க, டைகர் வச்சு கேட்டிருப்பீங்க. இதில் வந்து உல்ஃப் வச்சு நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன சேஞ்சுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டோரியிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம மெசேஜ் பார்க்கலாம். மெசேஜ் பார்த்துட்டு இங்கிலீஷில் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது எப்படின்னா, ஒரு வில்லேஜில் வந்து ஒரு பையன் இருக்கான், ஓகேவா? அந்த வில்லேஜ் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா நிறைய வந்து வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இவன் என்ன பண்ணுறான், விளையாடிட்டே இருக்கும் போது, சின்ன பையன் தானே, ஸோ சின்ன பையன் நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்றது அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் நினைக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம், நார்மலான ஒரு விஷயம். அப்போ என்ன ஆகுது, இவன் விளையாடிட்டே இருக்கும் போது சரி ஓகே நம்ம ப்ராங்க் பண்ணலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்லி டைகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். இங்கே வந்து நம்ம உல்ஃப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாரும் பயங்கரமாக பயந்துட்டாங்க. ஐயோ பையன் தனியாக இருக்கானே, உல்ஃப் வந்துருச்சு, நம்ம போய் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக ஓடி வராங்க. பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் அவன் சொல்கிறான், இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனை ஏதோ சின்ன பையன் விளையாடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. செகண்ட் டைமும் என்ன நடக்குது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், அதே மாதிரி உல்ஃப் வந்துச்சு காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டு ஓடுறான். அகெயின் என்ன நினைக்கிறாங்க எல்லாரும், அச்சோ இந்த வாட்டி வந்து பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அகெயின் பார்க்கும்போது எதுவுமே வரல. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லக்கூடாது, இருக்குன்ற ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையனுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதை அவன் சீரியஸாக எடுத்துக்கல. அடுத்து என்னாவது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் வந்து உண்மையாகவே ஒரு உல்ஃபை பார்க்குறான். உல்ஃபை பார்த்துட்டு கத்துறான், பயங்கரமாக கத்துறான், இந்த மாதிரி உல்ஃப் வந்துருச்சு, காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க, ஓகே அவன் சும்மா இந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவனை கண்டுக்கவே இல்லை. பார்த்தா உண்மையாகவே உல்ஃப் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, உண்மையாகவே உல்ஃப் வந்துருச்சு. ஸோ யாருமே அவனை நம்பலை. உல்ஃப் வந்து அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த பையனையும் சேர்த்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு போய் சொல்லிகிட்டே வரோம் அப்படின்னும் போது அது நம்மளாலும் சரி நம்மளனாலும் சரி, நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்டில் நீங்கள் உண்மை சொல்ல ஸ்டார்ட் பண்ணும் போது அப்போ யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொய் சொல்கிறது, நீங்கள் அதை பொய் சொல்லிட்டே வரீங்க, இனிஷியலாக நம்புகிறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் நீங்கள் ஃபைனலாக உண்மை சொன்னாலுமே அதை அவங்களால நம்ப முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பொய் சொல்லிட்டே வரீங்க, அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றத பீப்புள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட்டே வராது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆகிடும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் உண்மையாக இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வராது, நம்பிக்கை வராது. ஓகே நீங்கள் பொய் தான் சொல்வீங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க, உண்மை இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒருத்தவங்க வந்து நம்ப வைக்கிறது, ஒருத்தவங்க வந்து நம்புறது, உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு வந்து டெவலப் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன்ஸ் டெவலப் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஆனால் பில்ட் பண்ணுறது கஷ்டமே தவிர அதை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சின்ன ஒரு பொய் சொன்னால் டக்குன்னு உடஞ்சிரும், அதுக்கப்புறம் உங்கள் மேலே ட்ரஸ்ட் வராது, எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஆனஸ்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுலேருந்து நாம் வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே இருக்குன்றது இல்லைன்னையும் இல்லாததையும் இருக்குன்றதையும் சொல்லக்கூடாது. இல்லாதது இருக்குன்றத சொல்கிறது கூட நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து, இப்போ லெட்ஸே ஒருத்தவங்க வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஆனால் அந்த பர்சன் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன், ஸோ இது வந்து நான் பண்ணுவேன், வீடு கட்டுவேன், ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வேறு. ஆனால் அதே விஷயத்தில் பொய் சொல்கிறது வேறு. இந்த மாதிரி நான் இதை ஆல்ரெடி பண்ணிட்டேன், இது எனக்கு ஆல்ரெடி இருக்குது, நான் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் பொய்யில் வரும். ஆனால் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு விஷயங்கள் வந்து நான் பண்ணுறது நான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே சொல்கிறது வந்து சில பேர் வந்து மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த மேனிஃபெஸ்டேஷன்லேயே வந்து போட்டிருக்கோம் ஒரு சில இடத்துல, லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்பணும், அப்போ தான் அது வந்து ஒரு பாயிண்டில் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அது இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு பாயிண்டில் அது இல்லாமல் கூட போகலாம். அப்போ இல்லாமல் போனால் அந்த நம்மளோட நினைக்கக்கூடிய பிளேஸ்லையும் நம்ம நினைக்கக்கூடிய இடத்துலையும் அப்படி இல்லாமல் போனால் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இருக்கிற விஷயத்தையும் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கணும்னு சொல்லக்கூடாது. இதனால் நமக்கு தான் வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து இப்போ இங்கிலீஷில் பார்க்கலாம். தி பாய் ஹூ கிரைட் உல்ஃப். ஸோ இந்த மாதிரி உல்ஃப் வந்துருச்சுன்னு சொல்லி அழக்கூடிய அந்த பையன். A shepherd boy repeatedly tricked villagers by shouting உல்ஃப் உல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஆடு வளர்க்குற பையன் ரிப்பீட்டடாக
கண்டினியூஸாக இந்த மாதிரி உல்ஃப் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க ஊரில் இருக்கிற மக்கள்லாம் ஏமாற்றிட்டே இருக்கான். ஈவன் தோ நோ உல்ஃப் வாஸ் ப்ரெசென்ட், ஈவன் தோ தெர் வாஸ் நோ உல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எந்த ஒரு உல்ஃபுமே இல்லாத டைமில் உல்ஃப் வந்துச்சுன்னு சும்மா கத்திட்டே இருக்கான். The villagers came running to his aid only to find out that it was a false alarm. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்கள்லாம் ஐயோ உல்ஃப் வந்துருச்சான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவன் பொய் சொல்லியிருக்கான் அப்படின்றது தெரியுது. One day a wolf really appeared and when the boy shouted for help no one believed him. ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் உண்மையாகவே உல்ஃப் வந்துருச்சு. ஆனால் இந்த டைம் அவன் கத்தும் போது யாருமே அவனுக்கு ஹெல்ப்புக்கு வரல. No one believed him, யாருமே அவனை நம்பவும் இல்லை. The wolf attacked the sheep and the boy. ஸோ உல்ஃப் என்ன பண்ணுது, அந்த ஷீப்பையும் அட்டாக் பண்ணுது, அந்த பாயும் அட்டாக் பண்ணுது, பயங்கரமாக இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இதோட மாரல் என்னென்னா, டோன்ட் லை ஆர் பீப்புள் வில் ஸ்டாப் பிலீவிங் யூ வென் யூ டெல் த ட்ரூத். ஸோ பொய் சொல்லாதீங்க, உண்மை. ஏன்னா பீப்புள் அதை நம்ப மாட்டாங்க. நீங்கள் உண்மையே சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை பீப்புள் நம்ப மாட்டாங்க. ஸோ பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறதுனா, அந்த ஆனஸ்டி அண்ட் ட்ரஸ்ட் எப்படி பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அதை நம்ம பில்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ லைஸ் ஈவன் ஃபார் ஃபன் டேமேஜஸ் யோர் credibility. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதைலாம் இருக்கும். ஸோ சும்மா ஃபன்னுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீங்க, ஃபன்னுக்குன்னு சொல்லி நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு பீரியடில் அந்த மதிப்பு மரியாதைலாம் இல்லாமல் போயிடும். இஃப் யூ பிகம் as someone who doesn't tell the truth then people won't trust you. ஸோ நீங்கள் ஒரு உண்மை சொல்லக்கூடிய பர்சன் இல்லைன்ற மாதிரி பீப்புள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஆனஸ்டாக இருந்தாலும் எவ்வளோ தான் உண்மையை சொன்னாலும் ஒரு பாயிண்ட் அது பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அதை பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ட்ரஸ்ட் டேக்ஸ் டைம் டு பில்ட். ஸோ ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதை உண்மையை சொல்லி உங்கள் மேலே அந்த மதிப்பு இதெல்லாம் பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் can be lost quickly through dishonest behavior. ஸோ இந்த மாதிரி பொய் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு டிஸ்ஆனஸ்டாக இருக்கிறது, உண்மையாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிஹேவியர்னால அந்த ட்ரஸ்ட்டு டக்குன்னு உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒர்க்காக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆனஸ்டாக இருக்கீங்க, உண்மையாக இருக்கீங்க, இதுக்கெல்லாம் பவர் தனி. அதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மரியாதை பில்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. பட் அதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொறுப்பு உங்களுக்கு அசைன் பண்ணுறதுக்கே அவ்வளோ பேர் யோசிப்பாங்க. ஸோ இது பண்ணலாமா, இது வேண்டாம், வேறு யாருக்காவது கொடுக்கலாமா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களை விட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் கேசஸ்லையும் பர்சனல் கேசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேஸ் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆனஸ்ட்டாக இருக்கீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில், எனி ரிலேஷன்ஷிப், இட்ஸ் நாட் பிட்வீன் அ பாய் அண்ட் அ கேர்ள், ஒரு சிஸ்டர் ரிலேஷன்ஷிப், மதர் ரிலேஷன்ஷிப், ஃபாதர் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் தட் மேட்டர், அதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆனஸ்ட்டாக இருக்கீங்க, அதில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆனஸ்ட்டாக இருக்கீங்க, உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க அப்படின்றதுல தான் அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுவே இல்லை, இந்த ஒரு விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் இருக்காது, டக்குன்னு பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் எது பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆனஸ்ட்டாக பண்ணுங்கள், உங்களுக்கு ஆனஸ்ட்டாக பண்ணுங்கள். நான் பண்ணுற விஷயம் நான் ஆனஸ்ட்டாக தான் பண்ணுறேன், ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் மைண்டில் எடுக்க வேண்டாம். நீங்கள் ஆனஸ்ட்டாக பண்ணுங்கள், உண்மையாக பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ரிசல்ட்டு, இதுக்கான எஃபர்ட்டு இதெல்லாம் போடும் போது அதோட ரிசல்ட்டோட இது நீங்கள் விசிபிளாக பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆனஸ்ட் பற்றி எப்படி இருக்கணும், உண்மையாக என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ இதுலேருந்து உங்களோட மெசேஜ் என்ன, இந்த ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்ற மாதிரி நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது பர்டிகுலர் ஸ்டோரி உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஸ்டோரியோட டாப்பிக்கு எனக்கு சொல்லுங்கள். ஆர் இந்த மாதிரி ஜானரில் எனக்கு ஸ்டோரி வேணும், இந்த மாதிரி மோட்டிவேஷனாக ஸ்டோரி வேணும், ஆர் இந்த மாதிரி ஃபன்னுக்கு ஸ்டோரி வேணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் இருந்துச்சு. டாபிக் எக்ஸாக்ட் டாப்பிக்காக இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு இருந்ததுன்னா அந்த வேர்டை கூட நீங்கள் டாப்பிக்காக சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.